இன்றைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் விடயத்திலும் சிபிசிஇடி போலித்தனமான கையாளாகாத தன்மையோடு வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்ததும் ஆற்காடு சுரேஷை கொலை செய்த குற்றவாளிகள் தான் இந்த கொலையையும் செய்துவிட்டு ஆற்காடு சுரேஷ் பிறந்த நாளில் நாங்கள் கொலை செய்தோம் என்று சரணடைந்தவர்களை வைத்து சொல்ல வைத்தார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு சாதிய தலைவராக இருக்கிற ஒரு தென் மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு பிஎஸ்ஓ வேலை செய்யக்கூடிய வேலூரை சேர்ந்த முரியசன் என்பவன் தான், அந்த அயோக்கியன் தான், அந்த பொறுக்கி தான் இன்னோவா கிறிஸ்டா காரை நம்பரோடு அந்த பதிவில் இருக்கு. அந்த வாகனத்தை அருளுக்கு கொடுத்தவன். உண்மையான குற்றவாளிகளை மூடி மறைப்பதற்கான உன்னதமான வேலையை உயிர்ப்பாக செய்து கொண்டிருக்கிறது காவல்துறை. எந்த காவல்துறை? செம்பியம் காவல்துறை. எந்த காவல்துறை? அண்ணனை விசாரிப்பதற்காக தமிழ்நாடு அரசு நியமிக்கப்பட்டிருக்கிற சிபிசிஐடி காவல்துறை. அரசு இயந்திரம் தனக்குத்தானே ஒரு அதிகாரிகளை நியமித்துக் கொண்டால் இந்த வழக்கு ஊத்தி மூடுகிற வேலையை தொடர்ந்து காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. ஊத்தி மூட போறாங்க. என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ராமஜெயத்தில் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, அதுக்காக கே.என். நேரு என்ன கொதிப்படைஞ்சு இன்னமும் ரத்த கொதிப்போட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? இல்லையே. அப்படியே என்ன செய்வாங்க? மக்கள் மறந்துடுவாங்க. 10 மாதம் போயிடுச்சுன்னா, 1 வருஷம் போச்சுன்னா மறந்துடுவாங்க. அந்த வழக்கு அப்படியே போட்டுருவோம், அப்படியே கிடப்பில் போடுவோம், அப்படியே நகர்த்துவோம். இது ஒரு பொழப்பா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு நிலைகுலைந்து போய் கிடக்கிறோம். நிச்சயமா. ஏன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு அந்த ஒரு கேள்வி, சந்தேகம், குழப்பங்கள், அச்சம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரவுடிகளை அரெஸ்ட் பண்றாங்க, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வழக்குகள் போடப்படுது. அப்படின்னும் போது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே இத்தனை நாட்கள் ஆகிடுச்சுல. உங்களுடைய பார்வை என்ன? இன்றைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் விடயத்திலும் சிபிசிஇடி போலித்தனமான கையாளாகாத தன்மையோடு வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. காரணம், முதல்ல 8 பேர் சரணடைந்தார்கள் என்று காவல்துறை தான் சொன்னது. பிறகு இல்லை கைது செய்தோம் என்றார்கள். அடுத்து திருவேங்கடத்தை படுகொலை செய்தார்கள். ஒரு உண்மையான அதிர்வுகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வேலூர் மாவட்டம் புன்னையில் ஒரு திருவேங்கடம் இறந்திருக்கிறார், இயற்கை மரணம். அடுத்து அண்ணன் இறந்த 8வது நாள் அல்ல, 10வது நாள் ஒரு திருவேங்கடத்தை தப்பித்து ஓடினார். 12 கிலோமீட்டர் தூரம் விடியற் காலை 5:30 மணிக்கு ஒரு தகர குட்டாய்க்குள் ஒளிந்திருக்கிற போது அவன் துப்பாக்கி எடுத்து பிரயோகம் செய்ததால் நாங்களும் துப்பாக்கியால் சுட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் அவர் மரணமுற்றார் என்று ஒரு திருவேங்கடத்தை கணக்கு காட்டி அந்த திருவேங்கடம் ஏற்கனவே இறந்து போன திருவேங்கடத்தினுடைய முகவரியை கொண்டு காவல்துறை செய்தி வெளியிட்டது. பிறகு குன்றத்தூரில் தான் இந்த திருவேங்கடம் தங்கியிருந்தான் என்றும் செய்தி வெளியிட்டது. முந்தா நாள் காலையில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 24ஆம் தேதி காலையில் சென்னை விமான நிலையத்தில் ஒரு திருவேங்கடத்தை கைது செய்திருக்கிறது காவல்துறை. உண்மையிலேயே அண்ணனுடைய கொலையில் முதல் வெட்டை வெட்டிய திருவேங்கடம் யார்? பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி செத்துப்போன புன்னை திருவேங்கடமா? நீங்கள் சொன்ன என்கவுண்டரி செய்யப்பட்டிருக்கிற போலி திருவேங்கடமா? இல்லை விமான நிலையத்தில் இப்பொழுது நாங்கள் கைது செய்திருக்கிற திருவேங்கடம் தான் அண்ணனை முதலாக வெட்டினார் என்பதா என்கிற கோணத்தை முதலில் காவல்துறை தெளிவாக விளக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். மிகப்பெரிய குழப்பம். இப்போ நான் முதல்ல இருந்து வர்றேன். ஆற்காடு சுரேஷை படுகொலை செய்தவர்கள் யாரோ அவர்கள்தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கையும் படுகொலை செய்திருக்கிறார்கள். புதிய அதிர்வுகள் உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே சொல்லுகிறேன், ஆற்காடு சுரேஷை கொலை செய்த தென் மாவட்ட வியாபார கும்பல் தான் கொலை செய்தது. பணத்திற்காக கொலை செய்யக்கூடிய பரதேசிகள் இந்த தேசத்தில் கிட்டத்தட்ட 22,000 பேருக்கு மேற்பட்டவர்களை காவல்துறை தான் அறிவிக்கிறது. அதே ஆற்காடு சுரேஷை கொலை செய்தவர்களுக்காக ஒரு சில பேர் போய் சரண்டர் யாரும் ஆகவில்லை, கைது செய்தார்கள். அதிலே பார்த்தீர்களே ஆனால் பாம் சரவணன் போன்றவர்கள்லாம் முக்கிய குற்றவாளியாக அந்த வழக்கிலே கொண்டு வரப்பட்டார்கள். அந்த வழக்கிலே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ஏன் கொண்டு வரப்படவில்லை? இவர்தான் பின்னால் இருந்து இயக்கியதாக ஆற்காடு சுரேஷனுடைய மனைவி உள்ளிட்ட அவருடைய காதலி உள்ளிட்ட அனைவரும் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு தெரிந்த உண்மை ஏன் காவல்துறைக்கு தெரியாமல் போனது? அப்போ காவல்துறை எதை மறைக்கிறது என்பதை தெளிவாக விளக்க வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஆற்காடு சுரேஷை கொலை செய்த கும்பலே தென் மாவட்ட கும்பல் தான். ஆனால்
நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று ஒப்புக்கொண்டு இன்றைக்கு போலித்தனமாக சிறையிலே ஒரு சில பேர் இருக்கிறார்கள். என்ன காரணம்? பணம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்ததும் ஆற்காடு சுரேஷை கொலை செய்த குற்றவாளிகள் தான் இந்த கொலையையும் செய்துவிட்டு ஆற்காடு சுரேஷ் பிறந்த நாளில் நாங்கள் கொலை செய்தோம் என்று சரணடைந்தவர்களை வைத்து சொல்ல வைத்தார்கள். அதிலே நீங்கள் அன்னைக்கு பொன்னை கொல்றதா பாடு திட்டம் தீட்டி இருந்தோம் பிறந்த நாள் அன்னைக்கு, அது முன்னாடியே எல்லாமே பொய். சூழல். அது எல்லாமே பொய். நீங்க வந்து பொன்னை பால்வாக இருக்கட்டும், வழக்கறிஞர் அருளாக இருக்கட்டும், ராமுவாக இருக்கட்டும், சுரேஷாக இருக்கட்டும், ரமேஷாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் வந்து குற்றவாளிகள் அல்ல, போலிய குற்றவாளிகள். இந்த கொலையை செய்துவிட்டு நீங்கள் தப்பித்து விடலாம், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட கொலையாளிகள் தான் இன்றைக்கு சிறையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப திருமலை என்கிற ஒருவரை திருவேங்கடத்தோடு என்கவுண்டர் செய்து விட்டதாக அன்றைக்கே காவல்துறை அறிவித்தது. அன்றைய செய்தித்தாள்களில் வந்தது. அன்றைய செய்தி ஊடகங்களில் செய்தியை பரப்பினார்கள். உங்களுக்கு நினைவு இருக்கா? ஆனால் இப்பொழுது அந்த திருமலையை இன்றைக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் நெஞ்சடைப்பு மாரடைப்பு உடல்நலக் காரணமாக கோளாறு. ஆமா. கொண்டாந்து நீங்கள் சேர்த்துருக்கிறீங்க. இப்போ எனக்கு என்ன சந்தேகம் இந்த இடத்துல வருதுன்னு சொன்னால், ஒருவேளை திருமலை மாரடைப்பால் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவதற்காகவே அன்றைக்கு கொண்ட திருமலையை பிணவரையிலே வைத்திருக்கிறீர்களா என்கிற சந்தேகம் இப்பொழுது வலுவாக எழுகிறது. காலம் கடக்கத்தான் அந்த உண்மை புரிதல் நமக்கு தெரிய வரும். இது எல்லாமே நாம் சந்தேகம் என்கிற அடிப்படையில் மட்டுமல்ல, ஊர்சிதம் என்கிற அடிப்படையில் அல்ல, மன உளவியல் ரீதியாகவே காவல்துறை தொடர்ந்து தவறு செய்து வருவதை நம்மால் உணர முடிகிறது என்பதைத்தான் நான் பதிவு செய்கிறேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அருள் என்கிற அந்த வழக்கறிஞர் கொலை செய்வதற்கு முன்னாலேயே இன்னோவா கிறிஸ்டா காரை வாடகைக்கு எடுப்பதற்கு முயல்கிறான். கையில் காசு இல்லை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, புன்னை பால் டீம் கிட்ட சுற்றுற காசு இல்லை. அப்போ புன்னை பால் என்ன செய்கிறாரு, அண்ணன் ஆற்காடு சுரேஷ் வைத்திருந்த பிரேஸ்லெட்டை கொண்டே விற்கிறான் அப்படின்னு தகவலை காவல்துறை தான் வெளியாக்கியது. இப்பொழுது ஆற்காடு சுரேஷனுடைய மனைவியாக பொற்குடி அந்த அம்மா வந்து, நான் என்னுடைய தாலி தான் இருந்துச்சு, கடைசியாக அதை அவுத்து வச்சுருந்தேன், அந்த தாலியை வந்து நான் என் கணவரை கொன்ன ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு இதை கடைசி ஆயுதமாக நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்ததாக காவல்துறை சொல்லுது. அப்போ காசு இல்லை, அதனால தான் இதெல்லாம் அடமானம் வச்சோம். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வடசென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய மகளிர் அணி தலைவியாக இருந்த அஞ்சலை 5 லட்ச ரூபா பணம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. எதற்காக? எனது காதலனை கொன்றதற்காக, நான் நன்றி கடன் செலுத்துவதற்காக நான் காசு 5 லட்ச ரூபா தர்றேன்னு சொல்லி காவல்துறை தான் சொன்னது. அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க யார்கிட்ட வந்து பேட்டி கொடுத்தாங்க? எந்த வழக்கறிஞர்கிட்ட பேசுனாங்க? இல்லை வேற யாருக்கு ஊடகங்களுக்கு வந்து செய்தி கொடுத்தாங்களா? இல்லையே. காவல்துறை தான் எல்லாத்தையும் கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு செய்தியாக. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா வந்து 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அஞ்சலைக்கு என்ன தீராத காதலனா ஆற்காடு சுரேஷ்? அஞ்சலைக்கு வந்து 4 கணவர்கள், 3 காதலர்கள், மொத்தம் 7 பேர் அந்த அந்த அம்மா வாழ்க்கையில் விளையாண்டுருக்காங்க. அதில் 7வது இடத்துல தான் ஆற்காடு சுரேஷ் இருக்கான். அப்போ 7வது காதலனுக்காக தியாகம் பண்ணுவாங்களா அஞ்சலை? சொல்லுங்க. அப்போ இதை திட்டமிட்டு மூடி மறைப்பதற்காக இப்போ இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன். என்னை ஒரு 5 பேர் சேர்ந்து நீங்கள் உள்பட கொலை பண்ணுறீங்க, வெட்டுறீங்க, கண்ணாப்புனான்னு என்னை வெட்டுறீங்க. யார் வெட்டுகிற போது என் உயிர் பிரிந்தது? நீதிமன்றம் விளக்குமா? வெட்டினோம், ஆனால் எவர் வெட்டில் என்னுடைய உயிர் பறி போனது? நீதிமன்றம் அந்த தீர்ப்பை எப்படி வழங்கும்? எப்படி ஊர்சிதப்படுத்தும்? ஊர்சிதப்படுத்துவதற்கான அறிவியல் சாதனம் என்ன இருக்கிறது? சாட்சிகள் என்ன இருக்கு? சாட்சியங்கள் என்ன இருக்கு? இப்போ 28 பேரை நீங்கள் கைது பண்ணி வச்சிருக்கிறீங்க இந்த வழக்கில். யார் கொன்றார்கள்? எப்படி கொன்னார்கள்? நான் இன்னொன்று சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நடந்த பல கொலை வழக்குகளில் குற்றவாளிகள் இவர்கள் இல்லை என்று பல வழக்குகளில் தீர்ப்பளித்திருக்கிறது. எடுத்துக்காட்டு, தமிழ்நாடு மீட்சி படையினுடைய தலைவராக இருந்த முத்துக்குமார் படுகொலையில் வந்து குற்றவாளிகள் என்று கருதக்கூடிய 4 பேர் விடுதலை. அவர் வெட்டி கொல்லப்படுகிறார். அப்போ வெட்டியவர்கள் யார்? நீதிமன்றம் விளக்கம் சொல்லணுமா இல்லையா? தானா செத்து போயிட்டாரா? இவர்கள் குற்றவாளிகள் அல்ல. குற்றவாளிகளை அப்போ கண்டுபிடிக்காத குற்றவாளிகள் யார்? காவல்துறை தானே. இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இல்லை சாட்சிகள் பிறல் சாட்சியாக மாறிட்டாங்க. சரி, சாட்சி பிறல் சாட்சியாச்சு, சாட்சியங்கள் என்ன? ஆனா ஆரம்பத்துல இருந்தே உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப வலுவாவே முன்வைக்கப்பட்டுட்டு இருக்கு. ஆமா, அந்த வகையில உண்மையான குற்றவாளிகள்னு நாங்க சொல்றது, இவங்க உண்மையான குற்றவாளிகள் கிடையாதுன்ற அர்த்தம் கிடையாது. இவங்க ஏவப்பட்டவர்கள், ஏவி விடப்பட்டவர்கள் யார் அப்படிங்கறது தான் நாங்க அந்த வகையில சொல்றோம்னு சொல்றாங்களே. இப்போ 28 பேரை கைது பண்ணியிருக்கிறீங்கல்ல, 28 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று பின்னி பிணைந்து ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து அந்த அறையில் உட்காந்து கூடு பேசி முடிவெடுத்து கொலை செய்தார்களா? கொலை செய்ய சொன்னார்களா? சொன்னவர்கள் யார்? இப்போ 28 பேரை விசாரிச்சிங்கல்ல, பணத்தை வெளியிட்டீங்கல்ல,
யார் கொலை செய்ததுன்னு ஏன் வெளியிடலை? ஏன் அதை மறுக்கிறீங்க? அருள்ங்கிறவன் வந்து மூல காரணமாக இருந்தான்னு ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வந்தீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சாதிய தலைவராக இருக்கிற ஒரு தென் மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு பிஎஸ்ஓ வேலை செய்யக்கூடிய வேலூரை சேர்ந்த முருகேசன் என்பவன் தான், அந்த அயோக்கியன் தான், அந்த பொறுக்கி தான் இன்னோவா கிறிஸ்டா காரை நம்பரோட அந்த பதிவில் இருக்கு. அந்த வாகனத்தை அருளுக்கு கொடுத்தவன். அப்ப லிங்க் எங்கேயோ இடிக்குதுல்ல உங்களுக்கு? புரியுதுங்களா? அப்ப ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் இருக்கிற ஒரு அதிகாரியை அருள் தினந்தோறும் தொடர்பு கொண்டு மணிக்கணக்கில் பேசியிருக்கிறான். அப்ப காசு இல்ல. ஆனா அருள் பேசிக்காவே ஒரு வழக்கறிஞர் தானே. ஆமா, வழக்கறிஞர் ஒரு காவல்துறையினரிடம் பேசுறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயமா தானே எடுத்துக்கொள்ளப்படும். ஆமா, நீங்க கேட்கறது சரியானதான். இயல்பா பேசுறது வேற. கஷ்டத்துல இருக்கும்போது கார் வாங்க வேண்டிய சூழல் என்ன? எதுக்கு? நீங்க வாங்கிருவீங்களா காரை? சொல்லுங்க. அந்த அதிகாரிக்கும் அருளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்து அவன்தான் இன்னோவா கிறிஸ்டா காரை அருளுக்கு கொடுக்குறான். ஏன் அந்த கார் கொடுத்தாங்கன்னா, கொலை செய்து விட்டு இருசக்கர வாகனங்களில் பயணித்து போனாங்கல்ல, அவங்க உண்மையான குற்றவாளிகள். கொலை செஞ்சுட்டு போன 2 சக்கர வாகனத்துல. இதுவரை எத்தனை 2 சக்கர வாகனத்தை நீங்க கைது செஞ்சு மக்கள்கிட்ட அடையாளம் காட்டியிருக்கிறீங்க? சொல்லுங்க, காட்டியிருக்கிறாங்களா? எங்கேயாவது நீங்க பார்த்ததுண்டா? ஆனால் கொலையாளிகள் தப்பிப்பதற்கு தான் அந்த இன்னோவா கிறிஸ்டா காரை அருள் ஏற்பாடு செய்கிறான். இவர்கள் அனைவரும் ரமேஷ் என்கிற ரெட்டில்ஸ் பகுதியை சார்ந்தவங்க. செங்குன்றம் பகுதியை சார்ந்த ஒருவன். அவருடைய வீட்டில் தான் வெட்டப்பட்ட கத்தியில் கொண்டே போட்டுட்டு அங்கிருந்து தான் கார் எடுத்துக்கிட்டு தப்பித்து போனதாக காவல்துறை வட்டாரங்கள் சொல்கிறது. ஆனால் தப்பித்தவர்கள் யார்? அதானே முக்கியம். வெட்டினவன் தான் தப்பிச்சிருக்கிறான். நீங்கள் ஆரம்ப நிலையில் அண்ணனை வெட்டப்படுகிற போது பொதுமக்கள் சொன்ன பார்த்தவங்க, கண்ணால் பார்த்தவங்க என்ன சொன்னாங்க? சின்ன சின்ன விடலை பசங்க வெட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ காட்டுறதெல்லாம் திமான்னு காட்டுறாங்க, வழுக்கையாக காட்டுறாங்க, சொட்டையாக காட்டுறாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ காவல்துறை திட்டமிட்டு இவர்களை உண்மையான குற்றவாளிகளை மூடி மறைப்பதற்கான உன்னதமான வேலையை உயிர்ப்பாக செய்து கொண்டிருக்கிறது காவல்துறை. எந்த காவல்துறை? செம்பியம் காவல்துறை. எந்த காவல்துறை? அண்ணனை விசாரிப்பதற்காக தமிழ்நாடு அரசு நியமிக்கப்பட்டிருக்கிற சிபிசிஐடி காவல்துறை. நான் எல்லா ஒட்டுமொத்த காவல்துறையும் குறை சொல்லிவிட முடியாது. நான் முதல்ல இன்னொரு குற்றச்சாட்டை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். செம்பியம் காவல் நிலையத்தில் பணி செய்த உயர்நிலை காவலர்களிலிருந்து கடைநிலை காவலர்கள் வரை கைது செய்யுங்கன்னு சொல்றேன். நான் ஒரு அப்பழுக்கற்ற தலைவர், ஒரு நேர்மை கொண்ட தலைவர், மக்களுக்காக வாழ்ந்த தலைவர், மாணவர்களுக்காக உதவிய தலைவர், தன்னுடைய சொந்த வீட்டிற்கு அருகிலேயே காவல் நிலையத்தின் 150 தூரத்தில் இருக்கிற ஒரு தலைவனை வெட்டி கொள்ளுகிறதுக்கு இவ்வளவு பெரிய சதித்திட்டத்தை நான் கேட்குறேன். நீங்கள் விசாரணை 1.5 மாசமாக போடுறீங்கல்ல, என்னோட 51 நாளாச்சு. இந்த 51 நாளாக ஒரு குற்றவாளியை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு திணறீங்கள. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் குற்றவாளிகளா? சந்தேகத்தின் பேரில் கைது செய்திருக்கிறோம், கைபேசி வழியாக உரையாடல் நடத்தியவர்களை கைது செய்திருக்கிறோம். இப்படித்தான் இன்னைக்கு வர. அதனால தான் மோனிஷா வர்றாங்க, நெல்சனும் வர்றாங்க. இப்போ இந்த உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளவு நாள் எடுக்கிறீங்க. ஆனால் உண்மை குற்றவாளிகள் அவன் கலந்து பேசுறதுக்கு எத்தனை நாள் எடுத்திருப்பான்? அதை கண்டுபிடிக்க உங்கள் உளவுத்துறை தோல்வியில் முடிஞ்சிருக்கா இல்லையா? ஏன் கண்டுபிடிக்க முடியல? அப்போ உண்மையான கொலையாளிகளை கண்டுபிடிப்பதற்கு திட்டம் தீட்டியவர்களுக்கு முன்பே நீங்கள் திட்டம் தீட்டி அவர்களை கைது செய்திருந்தால் இது போன்ற கொலை நடந்திருக்குமா? நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்பவும் உங்களால் பிடிக்க முடியல, தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இப்பவும் பிடிக்க முடியல, உங்கள் துறை தோல்வியில் நிற்குது. இதுதான் நான் வைக்கிற குற்றச்சாட்டு. ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க? உண்மை குற்றவாளிகளை எதற்காக நீங்கள்? காவல்துறைக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. நான் கேட்குறேன், செம்பியம் காவல் நிலையத்தில் சிபிசிஐடி இல்லையா? கீ பிரான்ச் இல்லையா? கிரைமில் இல்லையா? ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கு 2 பேரை போட்டிருக்கிறீங்கல்ல, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஏன் அவர்கள் சரியான தகவலை கொடுக்கல? அப்போ முதல் குற்றவாளிகள் யார்? செம்பியம் காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடிய அந்த காவலர்களை உடனடியாக தகுதி நீக்கம் செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ அவர்களே வச்சுக்கிட்டு நீங்கள் விசாரணை எப்படி விசாரிப்பான்? கொலை செய்வதற்கு பாதுகாப்பாக இருந்த காவல்துறையே விசாரணை செய்தால் எப்படி கொலையாளிகளை பிடிக்கும்? ஆனால் அந்த கொலையாளிகள் யார் என்பது அந்த காவல்துறைக்கு தெரியும், அதனால பிடிக்கல. இது நான் திட்டமிட்டு நான் சொல்கிறேங்க. ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தை இதுவரை ஏன் விசாரிக்கல? எல்லாரையும் நீங்கள் கைது பண்ணிக்கிட்டே வர்றீங்கல்ல. ஆர்த்ரா கோல்டு நிறுவனம் எத்தனாயிரம் கோடி கொள்ளையடிச்சது? ஏழைகளுடைய சொத்தை 5000 கோடி. இப்போ ஒரு கொலை நடக்கிறது என்றால் அந்த கொலையை செய்வதற்கான உபகரணம் என்ன? அருவா, சிசிடிவி ஃபுட்டேஜ், இரத்த கரைகள், இரத்த மாதிரிகள். ஆக சாட்சியத்தை ரெடி பண்ணுவீங்க, சாட்சியங்களை ரெடி பண்ணுவீங்க, நீதிமன்றத்தில் ஒப்படைப்பீங்கல்ல. இவர்கள் தான் கொலை செய்தார்கள். நான் கேட்குறேன், ஆர்த்ரா கோல்டு நிறுவனம் 5000 கோடியை கொள்ளையடிச்சிருக்கு. ₹1 இதுவரை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சதுண்டா? ₹1. ஏன் அதை பிடிக்க துப்பு இல்லை?
நான் சொல்றேன், ஆருத்ராவை விசாரிக்காமல் இந்த கொலையை தீர்மானமாக முடிக்கவே முடியாது, வாய்ப்பு இல்லை. இல்ல அப்ப ஆருத்ரா தான் காரணம்னு சொல்ல வரீங்களா, இல்ல அவங்களும் ஒரு காரணம்னு சொல்ல வரீங்களா? அவங்களும் ஒரு காரணம். இதுல 3 பெரிய தலைகள் ஈடுபட்டு இருக்கிறது. நான் ஓப்பன், ஆருத்ரா கோல்டு நிறுவனம் முதன்மை இடத்துல இருக்கு. நான் சொல்லல, அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவனே ஆரம்ப நிலையில் ஆருத்ராவை விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். பெரிய தலைவர் பெருமக்கள்லாம் சொன்னாங்க, இதுவரை விசாரிக்கல. மணல் கொள்ளை மாபியா கும்பலை விசாரிக்க வேண்டும். 2வது, இப்போ 3வதாக இப்பொழுது நீங்கள் கைது செய்திருக்கிற நாகேந்திரன், அவருடைய மகன் அசோத்தாமன் போன்றவர்கள்லாம் கைது செய்திருக்கிறீர்கள். அதில் ஒரு புராட விட்டீங்க. என்ன புராடு? 140 ஏக்கர் 150 ஏக்கர் நிலத்தை 300 கோடிக்கு விற்பனை செய்யப்படுகிற போது தகராறு ஏற்பட்டது. அந்த தகராறில் கட்டியும் கேட்டான் அசோத்தாமன். இல்லைன்னா 10 ஏக்கர் நிலத்தை பிரித்து கொடுத்துரு, அதில் வர்ற 10 ஏக்கரை பிரித்து கொடுக்கலைன்னா நீ 20 கோடி பணத்தை எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி மிரட்டல் விடுத்ததாகவும், உடனே பொன்வண்டு சோப்பு நிறுவனத்தார் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சந்தித்ததாகவும், இது எல்லாமே பொய், அட்டர் பிராடுகள். காவல்துறை திட்டமிட்டு உருவாக்கிய திரைக்கதை. திறந்தோறும் இப்பொழுது திரைக்கதை எழுதி கொண்டிருக்கிறார். தினதந்தியில் வர்ற கன்னித்தீவு கதை படிச்சிருக்கிறீங்களா? அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இப்போ. ஆனால் உண்மைத்தன்மை என்ன? பொன்னேரிக்கும் பக்கத்தில் 140 ஏக்கர் பொன்வண்டு சோப்பிற்கு சொந்தமான இடம். 14.400 ஏக்கர், 14.5 ஏக்கர்னு வைங்க. 14.5 ஏக்கரை அவன் ஆட்டை போட்டு வச்சுருக்கான். எத்தனை வருஷமா? 23 வருஷமாக ஆட்டை போட்டு வச்சுருக்கான். 23 வருஷமாக ஆட்டை போட்டது வருவாய்த்துறைக்கு தெரியாதா? தாசில்தாருக்கு தெரியாதா? டெப்யூட்டி கலெக்டருக்கு தெரியாதா? விஓவுக்கு தெரியாதா? ஆர்ஐக்கு தெரியாதா? எப்படி தெரியாமல் போணுச்சு? அங்கே அவன் ஃபேக்ட்ரி கட்டியிருக்கிறான், வீடுகள் கட்டியிருக்கிறான், எல்லாத்துக்கும் மின் இணைப்பு கொடுத்த அயோக்கிய பெயர்கள் யார்? போலியான பத்திரத்தை தயாரித்து கொடுத்தவர்கள் யார்? அப்போ 23 வருஷமாக நீ பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இந்த இடத்துல பிரச்சனை, இதனால தான் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வருவாய்த்துறை அதிகாரிகள், மின்சார வாரிய ஊழியர்கள்லாம் போய் இன்றைக்கி சேசிபி வச்சு அங்கே இருக்கிற கட்டடங்களை இடிக்கிறீங்க, அந்த சொத்தை நாங்கள் பறிமுதல் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம பொதுமக்கள்கிட்ட நீங்கள் நாடகம் நடத்துறீங்க. அப்போ 23 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ குற்றவாளிகள் யார்? 14.5 ஏக்கர் ஆட்டையை போடுற அளவுக்கு அவன் தொழில் நிறுவனத்தை நடத்தியிருக்கிறான்னு சொன்னால் பொது சொத்தை அதை யார் பறிமுதல் செய்ய வேண்டும்? அன்னைக்கே பறிமுதல் செய்திருந்தால் அன்றைக்கி இந்த கொலை நடந்திருக்குமா? பட் அதனால் கொலை நடக்கலைங்கிறது நம்மளுக்கு தெரியும். நான் கேட்குறேன், 14.5 ஏக்கர், அசோத்தாமன் 10 ஏக்கர் கேட்டாரான். மொத்தமே 14.5 ஏக்கர் தான் ஆட்டை போட்டது. அதில் 10 ஏக்கர் இவர் கேட்டா அது எப்படி லாஜிக் இடிக்கல? அப்பா உனக்கு பாதி எனக்கு பாதி நியாயம் இருக்குது. அப்பா நீ 23 வருஷமாக ஆட்டை போட்டிருக்க, இங்கே வா, 3 2 6 கோடி எனக்கு கொடுத்துட்டு மீதத்தை நீ எடுத்துக்கோ. இதில் ஒரு லாஜிக் இருக்குது. 14.5 ஏக்கரில் நான் 10 ஏக்கரை எனக்கு கொடுத்துரு, இல்லைன்னா நீ 20 கோடி எனக்கு கொடுத்துருன்னு கேட்டதாக காவல்துறை சொன்னிச்சு. அசோத்தாமனை பேட்டி கொடுத்தாரு அப்போ இந்த முரண்பாடுகளை கட்டவிழ்த்து விட்டு தினந்தோறும் திரைக்கதைகளை எழுதி கொண்டிருக்கிற காவல்துறை, குறிப்பாக இந்த சிபிசிஐடி, பக்கா ஸ்கிரிப்டா யாரோ ஒரு ஆள் டெய்லி உட்கார்ந்து எழுதுறான். ஆனா இதுல முக்கிய புள்ளிகளா சொல்லப்படுறதே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாகவும் நாகேந்திரனை சொல்றாங்க, அதை செயல்படுத்தி கொடுத்ததாக இந்த பக்கம் சம்பவம் செந்தில சொல்றாங்க. சரியான உண்மைதானா? அது இல்ல, சரியான கேள்விக்கு வர்றீங்க. இப்போ நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். நாகேந்திரன் 23 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார். பல கொலைகளை செய்வதற்கு திட்டம் தீட்டிய இடம் வேலூர் சிறை. 23 வருஷமாக வேலை செஞ்ச, சிறைத்துறை நிர்வாகத்தில் பணியாற்றிய, சிறைத்துறை தலைமை காவலர்லேருந்து அடிக்காவலர் வரை என்ன பண்ணாங்க? காசு வாங்கிட்டீங்களா? 23 வருஷமாக ஒருத்தங்க சிறை வளாகத்தை கொலை செய்வதற்கு பயன்படுத்தியிருக்கிறான்றல குற்றவாளி யார்? சொல்லுங்க பார்ப்போம். சரி, இப்போ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்வதற்காக வேலூர் சிறையில் உட்கார்ந்து திட்டம் தீட்டினார் நாகேந்திரன்னா, இப்போ இருக்கிற சிறைத்துறை அதிகாரியை கூப்பிட்டு விசாரிக்கணுமா இல்லையா? சிறை வளாகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். நடு மையத்தில் ஒரு டவர் இருக்கும். அந்த டவரில் எப்போதுமே போலீஸ் கண்காணிப்பில் இருப்பாங்க. எல்லா பிளாக்கையும் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லா பிளாக்குக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துருக்கு, சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து வெளியில் விடுங்க பார்ப்போம். நாகேந்திரன் எப்பொழுது அறைக்குள் உட்கார்ந்து இந்த கொலை வழக்கை திட்டம் தீட்டினார்? சரி, நாகேந்திரன் சிறை வளாகத்துக்குள்ளே இருக்கிற போது சந்தித்தவர்கள் யாரார்? சந்தித்ததில் ஒரு ஆளை பிடிச்சி விசாரிச்சிருங்க. யாரா? முன்னாள் வழக்கறிஞர் சங்க தலைவரும், வடசென்னை பாராளுமன்ற வேட்பாளரும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கிற பால் கனகராஜை கூப்பிட்டு விசாரிச்சிங்க. ஏன் இவர் தான் அடிக்கடி போய் சந்திச்சாருன்னு சொன்னீங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, போய் சந்திச்சதை நீங்கள் விசாரிச்சிங்கல்ல, நாகேந்திரன் உள்ள என்ன பண்ணாருன்னு ஏன் அதை துப்பெடுக்க முடியல உங்களால்? அப்போ எல்லாமே போலித்தனமாக இருக்கிறது, எல்லாமே கேவலமாக இருக்கிறது. சிறைத்துறையில் உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தன் கொலையை செய்கிறதுக்கு திட்டம் திட்டுகிறான் என்றால் அது ஏன் அப்புறம் அந்த சிறையாக இருக்கட்டும்? எதுக்கு இருக்கணும்? அது கொலைக்கழகமாக இருக்கட்டுமே, அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போங்களேன். எதுக்கு இத்தனை சாப்பாடு, இத்தனை பேருக்கு வேலை? இங்கே உள்ள லட்சக்கணக்கான ரூபாய் ஒரு நாளைக்கு செலவழிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது? சிறைகளுக்கு உள்ள கஞ்சா கடத்துவதற்கு இதே காவல்துறை தான் உதவி பண்ணுது. ஆதாரத்தை காட்டவா? பீடி விற்கிறான் போலீஸ், காவல்துறை, சிறைத்துறை காவல்துறை பீடி விற்கிறான். தெரியுமா உங்களுக்கு? அனைத்து சிறைகளிலும் உள்ள டெண்டர் எடுக்கிறதே காவல்துறையை சேர்ந்தவர்கள் தான். என்ன டெண்டர்? உணவக டெண்டர், பெட்டிக்கடை டெண்டர், தியேட்டர் டெண்டர், உள்ள இருக்குதெல்லாம் விவசாய டெண்டர், அரிசி டெண்டர், பருப்பு டெண்டர், எல்லாமே எடுக்கிறது யாருன்னா வெளியிலேருந்து யாரும் இல்லை,
சிறை வளாகத்திற்குள்ளேயே வேலை செய்யக்கூடிய காவலர்கள் தான் டெண்டர் எடுக்கிறார்கள் என்றால், இந்த டெண்டர் எடுக்கிற அளவிற்கு 4 கோடி, 5 கோடி, 10 கோடி பணம் எங்கிருந்து வந்தது? இதுவரை பொருளாதாரத்துறை விசாரித்திருக்கிறதா? வருமான வரித்துறை விசாரித்திருக்கிறதா? ஏன் இதெல்லாம் விசாரிக்க மறுக்கிறாங்க? ஆனா, இப்ப நீங்க இவ்ளோ குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து காவல்துறை மேல வைக்கிறீங்கல்ல. ஆரம்பத்துல சிபிஐக்கு இந்த வழக்க மாற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ரொம்ப வலுவா இருந்துச்சு. ஆனா, இப்ப அந்த கோரிக்கை பெருமளவுல இல்ல அப்படின்னும்போது, இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபேரா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தானே புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. இல்ல. இதுல ஒரு செய்தி இருக்கு. என்னன்னா, சிபிஐ விசாரணையில ராமஜெயம் கொலை வழக்க விசாரிச்சு முடிச்சு குற்றவாளிகள கைது செஞ்சுட்டாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சங்கரசுப்பனுடைய மகன் படுகொலையில இதுவரை சிபிஐ விசாரணை என்ன செய்து வச்சிருக்கிறது? புதுக்கோட்டையில ஒரு பள்ளி மாணவி பலவந்தமாக கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டதுக்கு சிபிஐ விசாரணை இன்னைக்கு வரை ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையே. அப்ப சிபிஐ இந்த வழக்குல மட்டும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருமா? இல்லை. நான் எந்த மாதிரி விசாரணை வேணும்னு நான் இப்ப சொல்றேன். காவல்துறைக்குள் சங்கிகள் இருக்கிறார்கள். காவல்துறைக்குள் ஆர்எஸ்எஸ் கும்பல் இருக்கிறது. காவல்துறைக்குள் சாதிய வன்மம் தலைத்தோங்கி கிடக்கிறது. அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை உண்மைத்தன்மையை உலகத்திற்கு கொண்டு வர வேண்டுமானால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய சமூக கட்டமைப்பைச் சேர்ந்த மிக உயர் அதிகாரிகள் அதை விசாரிக்கப்பட வேண்டும். அப்பதான் அந்த இரத்த பாசம் விடாது. இல்லை என்றால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய சமூக கட்டமைப்பை சேர்ந்தவர்கள் இல்லை என்றாலும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய ஆதரவு பெற்ற அதிகாரிகளை கொண்டு விசாரிக்கப்பட வேண்டும். இல்ல அப்ப அது பயாஸ்டா போயிடாதா? ஏன் இப்ப காவல்துறையில பயாசா இல்லையா? நான் தான் முதலே சொல்றேனே, சாதிய வன்மம் தலைத்தோங்கி இருக்கிறது. இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை வந்து அங்கங்க அந்த கம்பத்தை மட்டும் வெட்டுவானா அதிகாரிகள்? சொல்லுங்க பார்ப்போம். அதிகாரிகளுக்குள்ளேயே சனாதனம் பூந்து கிடக்கிறது. மற்ற கொடியெல்லாம் வானுயர பறக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி பறந்தா வைத்த வலிக்குது அவனுக்கு. என்ன காரணம்? சாதிய வன்மம் தலைத்தோங்கி இருப்பதால் அந்த கட்சி சாதி கட்சி. நான் அந்த கட்சிக்காரன் இல்லை. அந்த கட்சிக்கு நான் வக்காலத்து வாங்கலை. ஆனால் சமூகத்தில் நிலவுகிற அவலங்கள் என்ன? ஒரு தாசில்தாருக்கு என்ன வேலை? கொடிக்கம்பத்தை போய் அகற்றுவதா வேலை? அப்ப சாதிய வன்மம் அரசு இயந்திரத்திற்குள் ஊடுருவி கிடக்கிறதால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலையிலும் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். இல்லைன்னா இன்னொன்று செய்யுங்க, அண்ணன் திருமாவளவனுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள் நியமிங்க, கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரும். ஆனால் அரசு இயந்திரம் தனக்குத்தானே ஒரு அதிகாரிகளை நியமித்து கொண்டால் இந்த வழக்கு ஊத்தி மூடுகிற வேலையை தொடர்ந்து காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. ஊத்தி மூட போறாங்க. என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ராமஜெயத்தில் வந்து ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக கே என் நேரு என்ன கொதிப்படைஞ்சு இன்னமும் ரத்த கொதிப்போட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? இல்லையே. அப்படியே என்ன செய்வாங்க? மக்கள் மறந்துடுவாங்க. 10 மாசம் போயிடுச்சுன்னா, 1 வருஷம் போச்சுன்னா மறந்துடுவாங்க. இந்த வழக்கு அப்படியே போட்டுருவோம், அப்படியே கிடப்பில் போடுவோம், அப்படியே நகர்த்துவோம். இது ஒரு பொழப்பா? இதுக்கு சம்பளமா? இதுக்கு மக்களின் வரிப்பணமா? எதற்காக இயங்குகிறது காவல்துறை? இது சரியான போக்கல்ல. இப்போ வந்து எங்க நிற்கிறீங்க? 75 லட்ச ரூபா பணம் வந்து மோனிஷா கொடுத்துச்சான். யாருக்கு? இவனுக்கு மொட்டை கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு. சரி, மொட்டை கிருஷ்ணனுக்கு 75 லட்ச ரூபா கையில் கொடுத்துச்சா? இல்லை. வங்கியின் மூலமாக பரிமாற்றம் நடந்திருக்குன்னு காவல்துறை சொல்லுது. வங்கி மூலமா 75 லட்ச ரூபா பரிமாற்றம் நடக்குதுன்னா வங்கி கேள்வி கேட்காதா? சரி, வங்கி கேள்வி கேட்கல. வருமான வரித்துறைக்கு வங்கி தானே தகவல் கொடுக்கணும். ஒரே நேரத்தில் 75 லட்ச ரூபாய் ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இவங்கள்ட்ட வந்து நிறைய பணம் இருக்கிறதாக இருக்கு, இது என்னன்னு பாருங்கன்னு சொல்லுமா சொல்லாதா? சரி, மொட்டை கிருஷ்ணனுக்கு 75 லட்ச ரூபா கொடுக்கணும் போது அவருடைய கணவன் நெல்சன் என்ன முட்டாளா? 75 லட்சம் ஏன் கொடுத்தான்னு கேட்க மாட்டானா? என்ன 2 பேருக்கு என்ன தொடர்பு இருக்கு? எதுக்காக அவனுக்கு 75 லட்சம் கொடுக்குறான்னு கேட்க மாட்டானா? சரி, மோனிஷா கொடுக்குது எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? நான் கேட்குறேன், நீங்கள் எனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருவீங்களா? எளிமையாக இருந்தால் கூட. இருக்கு இல்லைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். இருந்தால் கூட எவ்வளவு என்னை பற்றி யோசிப்பீங்க, திருப்பி வருமானம் யோசிப்பீங்க. என் கூட நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, நான் உங்கள் கூட படிச்சிருக்கேன், நீங்கள் தந்துருவீங்களா? அப்படி வாய்ப்பே இல்லை. 75 லட்ச ரூபாயை வந்து மொட்டை கிருஷ்ணனுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எந்த அடிப்படையில் மோனிஷா கொடுத்தாங்க? அதுவும் பொய். சரி, வில்சனை வந்து இந்த நெல்சனை வந்து நாங்கள் வந்து விசாரிக்கிறோம்னு சொல்லி சம்மன் அனுப்பியதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்ததாக ஊடகங்கள் அறிவித்தது. அவர் மக்கானால் அறிவிக்கிறார், எனக்கு எந்த சம்மனும் இல்லைன்னு சொல்கிறார். இதை யார் கிளப்பி விட்டது? அப்போ கன்னித்தீவு கதை தானே இது. தொடர்ந்து காவல்துறை, குறிப்பாக செம்பியம் காவல்துறையும் சிபிசிஐடியும் போலி நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையை மூடி மறைப்பதற்கு திட்டமிட்டு பணி செய்கிறார்கள். மறைந்திருக்கிற உண்மை குற்றவாளிகளை ஏன் சொல்ல மறுக்கிறார்கள்? ஒரு அரசியல் புள்ளி ஒளிந்திருக்கிறான். அதுக்கு உடனே நீங்க கேள்வி கேட்பீங்க, அந்த அரசியல் புள்ளி யார்? விரைவில் வெளியிடுவோம், ஓப்பனா வெளியிடுவோம். என்ன பயமா? யார் பாதுகாக்கிறீங்கன்னு கேட்க. எந்த கட்சியை சார்ந்தவர்? அது ஏதாவது சொல்ல முடியும்? அது நான் சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். எல்லாத்தையும் தகவல் திரட்டிக்கிட்டு இருக்கிறோம்.